Good morning students, welcome to Sheba Group of School online class. Today we are going to discuss about History 3rd Unit World War II. Listen, already one session பார்த்துருக்குறோம். இப்போ செகண்ட் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவுட் பிரேக் ஆஃப் வார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா the British Royal Navy continue to be the most powerful among the European naval forces and ensured that a seaborne invasion of Britain was not possible. மெயினாக வந்து பிரிட்டிஷ் ராயல் நேவி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக தன்னுடைய பவர்ஃபுல் ஃபோர்ஸை வந்து யூரோப்பியன் நாவல் ஃபோர்ஸு இது எல்லாமே வந்து அந்த பிரிட்டிஷ் ராயல் நேவியில் வந்து இறக்கிருக்கு. எஸ்பெஷலி இந்த அட்லாண்டிக் ஓசன் ஏரியா பை சிங்கிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் சிவிலியன் ஷிப் கேரியிங் சப்ளைஸ் டு த பிரிட்டன். அதில் நிறைய சிவிலியன் ஷிப் வந்து என்ன செய்யப்பட்டது, நீரில் மூழ்கடிக்கப்பட்டது. இது வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டன்கிரிக் அப்படிங்கிற பிளேஸில் இன் May 1940 more than 3 lakhs British and French soldiers were forced back to the beaches in Dunkirk. அதாவது டன்கிரிக் அப்படிங்கிற இடத்துல 3 லட்சத்துக்கு மேற்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அதாவது பின்வாங்கக்கூடிய சூழல் வந்து அங்கே ஏற்பட்டது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பேட்டில் ஆஃப் பிரிட்டன்னு பார்க்குறோம். இந்த பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜூலை 1940 வந்து ஏற்படுது. இந்த இயரெல்லாம் மஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் கீப்பப் பண்ணிக்கணும். அதாவது பேட்டில் ஆஃப் பிரிட்டனில் ஜூலை 1940 இட் வாஸ் ஃபியர்ட் தட் த ஜெர்மன் வேர் பிளானிங் இன்வேட் பிரிட்டன். ஜெர்மன் வந்து பிரிட்டன் மீது போர் தொடுக்க வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஹிட்லர் வாண்டட் டு ஃபோர்ஸ் பிரிட்டன் டு அக்செப்ட் ஹிஸ் ப்ரப்போசல் ஃபார் த பீஸ் பை ப்ரோலாங்க்டு ஏர்போன் பாம்பிங் சாம்பிங். அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, ஆகாய குண்டு தாக்குதல்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து அந்த ஏர்போனில் வந்து பாம் பிளாஸ்ட் போடக்கூடிய ஒரு சூழலை வந்து ஹிட்லர் வந்து ஏற்படுத்துகிறார். ஸோ இன் செப்டம்பர் 1940 லண்டன் வாஸ் பாம்புடு மெர்சிலெஸ்லி அண்ட் ஆக்ஷன் நோன் ஆஸ் த பிலிட்ஸ். பை அக்டோபர் 1940 நைட் பாம்பிங் ரைட்ஸ் ஆன் லண்டன் அண்ட் அதர் இன்டர்ஸ்டல் சிட்டிஸ் பிகின். அதாவது பல முக்கியமான நகரங்கள் மற்றும் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இதுலையெல்லாம் வந்து என்னது, குண்டு தாக்குதல் வந்து நடக்குது. ஓகேங்களா. த நெக்ஸ்ட்டு த சல்யூட்டிங் த பிரேவரி ஆஃப் த ராயல் ஏர்ஃபோர்ஸ் சர்ச்சில் செட் இன் a speech that never was so much owed by the so many few peoples. The German dropped their plans to invade Britain because of the failure of the air battle. இதில் ஜெர்மன் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனோட அவர்களுடைய தாக்குதலை வந்து தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்க, போர்லேருந்து பின்வாங்கி அது ஒரு ஃபெயிலியரை வந்து மீட் பண்ணுது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பேட்டில் ஆஃப் பிரிட்டன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதாவது பேட்டில் ஆஃப் ஸ்டெலின்கர்ட். அது வந்து பார்த்திங்கன்னா 17th ஜூலை 1942 டு 2nd February 1943 வரை டூரிங் அந்த 1 year நடந்த ஒரு வாரு. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது தென் கேப்சரிங் த சிட்டி வுட் கட் சோவியத் டிரான்ஸ்போர்ட் லிங்க்ஸ் வித் த சதர்ன் Russia. Stalingrad would then enable the invading German to have access to the oil field of the causes. அதாவது நிறைய அந்த எண்ணெய் வளமுள்ள முக்கியமான பகுதிகள், ரஷ்யாவுடைய ரிசோர்ஸஸ் இதெல்லாம் ஜெர்மன் அதாவது கேப்சர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன் அடிஷன் த சிட்டி தட் போர் த நேம் ஆஃப் சோவியத் லீடர் ஸ்டாலின் would severe a great personal and propaganda victory for Hitler. இது வந்து ஹிட்லர் தனக்கு கிடைச்ச வெற்றியாக நினைக்கிறாரு. ஜெர்மன் வார் பிளானர்ஸ் ஸ்கோப்டு டு அச்சீவ் தட் எண்ட் ஃபால் பேலு ஆப்ரேஷன் ஆஃப் ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஆன் June 28, 1942 த ஆப்ரேஷன்ஸ் பிகன் வித் சிக்னிஃபிகண்ட் ஜெர்மன் விக்டரிஸ். இந்த ஆப்ரேஷனில் வந்து ஜெர்மன் வந்து என்ன செய்யப்பட்டது, வெற்றியடைந்த நாடாக கருதப்பட்டது. த ரஷ்யன் பீப்புள் சஃபர்டு நாட் ஒன்லி ஃப்ரம் த பேட் ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ரஷ்யன் பீப்புள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் அந்த லிவிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பேட் கண்டிஷனுக்கு வந்தது. பட் ஆல்சோ ஃப்ரம் த இல் ட்ரீட்மெண்ட் அட் ஜெர்மன் ஹேண்ட்ஸ் இன் த ஆக்குபைடு ஏரியாஸ். பல பகுதிகளை ஜெர்மன் வந்து என்ன பண்ணிச்சு, ஆக்குபைட் பண்ணிச்சு.
there were about 50 million civilian death during the war. இந்த வாரில் பார்த்தீங்கன்னா 15 million civilian வந்து பாப்புலேஷன் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இறந்துருக்காங்க. And about 10 million members of the armed force were killed. மிலிட்ரியும் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது, கொலை செய்யப்பட்டிருக்குது. All together over 1/10 of Russian population died. இதில் 1/10 ரஷ்யன் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த வாரில் இறந்து போயிருக்கிறாங்க. ஓகே, தட் இஸ் எ பேட்டில் ஆஃப் ஸ்டாலின்கார்டு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் அல்மை 1942 வந்து நடந்தது. நெக்ஸ்ட் வந்து சரண்டர் ஆஃப் இட்டாலி. அந்த நேரத்தில் 1943 இட்டாலி டோட்டலாக சரண்டர் ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். த முசல்னி ஹேட் பீன் த்ரோன் அவுட் அண்ட் எ நியூ கவர்மெண்ட் ஆஃப் இட்டாலி சரண்டர் டு த அலைஸ் இன் 1943. இந்த டைமில் இட்டாலியில் முசோல்னியை மக்களே தூக்கி வீசி எறியப்பட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவர் 1943 வந்து அந்த அவர் வந்து என்ன, அதாவது அலைஸ் கவர்மெண்ட் வந்து அங்கே என்ன செய்யப்பட்டது, ஒரு நியூ ரூலிங் பார்ட்டியாக ஆரம்பித்தாங்க. However, the Germans set Mussolini up in a puppet regime in the north. Mussolini was killed in April 1945 by Italian partitions. ஆனாலும் அதில் ஒரு பகுதி மக்கள் வந்து ஒரு பப்பட்டு, ஒரு ஆட்சி மாதிரி முசல்னியை வந்து நார்த்து சைடில் வந்து ரூல் பண்ணாங்க. தென் ஆனால் அட் த சேம் டைம் முசல்னி வாஸ் கில்ட் இன் ஏப்ரல் 1945 வந்து அவர் என்ன செய்யப்பட்டார், அதாவது இட்டாலியன் பார்ட்டிஷியன்ஸ், இட்டாலியன் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்டார். அண்டர்ஸ்டாண்ட். த நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் ஹிட்லர். ஹிட்லரினுடைய அந்த லாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். த அலைட் ஃபோர்ஸஸ் அண்டர் த கமாண்ட் ஃபார் ஜெனரல் Eisenhower the invaded Normandy in France. Slowly the German army was forced back. அதாவது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யாவில் அவங்க என்டர் ஆகிட்டு பனிக்காலமாக இருக்கங்காட்டி அவங்களால என்ன செய்ய முடியல, எந்த ஒரு, அதாவது அவங்களால கண்ட்ரோல் அங்கே பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து என்ன ஸ்னோஸ் வந்து கடுமையாக இருந்தது. தென் but Germans fought back and the war continued for nearly another year. தொடர்ந்து ஜெர்மன் இந்த போருக்கு ஈடுபடுத்திகிட்டே இருந்தாலும் and finally ended in May 1945. Hitler committed suicide in 1945. ஏப்ரல் 1945 தங்களால் இனி வெற்றி பெற முடியாதுன்னு நினச்சி அவர் என்ன பண்ணிட்டார், சூசைடு வந்து அட்டம் பண்ணிட்டார். ஓகேங்களா. ஃப்ரம் 1944 த ரஷ்யன் ஆர்மி பிகன் டு அட்டாக் ஜெர்மனி. மறுபடியும் என்ன செய்கிறாங்க, ஜெர்மனியை 1944 அட்டாக் பண்ணுறாங்க. ஃப்ரம் த ஈஸ்ட் அண்ட் கேப்சர் மச் ஆஃப் ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் போலண்ட். இந்த 2 பகுதிகளை கேப்சர் பண்ணிவிட்டு இன் 1945 தி ஆக்குபைட் பார்ட்ஸ் ஆஃப் பெர்லின். ஸோ தட் ஜெர்மனி வாஸ் டிவைடட் இன்டு 2 செக்ஷன் ஆஃப்டர் த வார். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெர்லினை ஆக்குபைட் பண்ணாங்க. 1945 வந்து போலண்ட் பெர்லினை ஆக்குபை பண்ணிவிட்டு ஜெர்மன் வந்து என்னவாக 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து வாருக்கான ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்லப்படுகிறது. ஓகே. த நெக்ஸ்ட் வார் இன் த ஏசியா பசிபிக் ரீஜன். இங்கே வந்து எப்படி நடந்தது பார்க்கலாம் பாருங்கள். ஜப்பான் ஹேடி entertained the visions of a glorious empire very much on the same line as a Hitler. ஹிட்லர் போகிற வழியிலேயே ஜப்பான் வந்து தன்னை என்ட்ரு பண்ணி ஒரு பவர்ஃபுல் நேஷனாக காட்டிட்டு இருந்தது. The Japanese army invaded Manchuria in 1931. Important questions one wordல 1931 வந்து இந்த ஜப்பான் வந்து என்ன பண்ணுது, மஞ்சூரியாவை வந்து கேப்சர் பண்ணுது. ஜப்பான் வந்து மஞ்சூரியாவை கேப்சர் பண்ணுச்சு இல்லையா. ஸோ தோ சைனா அப்பீல் டு த லீக் ஆஃப் நேஷன், திஸ் ஆக்ட் ஆஃப் அக்ரிஷன் டிட் நாட் அட்ராக்ட் த அட்டென்ஷன் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர் பிரிட்டன். இன் 1937 ஜப்பான் இன்வேடட் சைனா அண்ட் சைட் பெய்ஜிங், பீக்கிங். இட் வாஸ் த நோன் வாட் ஹேட் ட்ரெடிஷ்னலி பீன் த கேபிட்டல் ஆஃப் சைனா. பல பகுதிகளை வந்து அது என்ன செய்தது, ஜப்பான் கைப்பற்றியது. த ரீஜன் அரவுண்ட் ஷாங்காய் வாஸ் ஆல்சோ capture the Nanking, அதாவது நான்கிங்னு சொல்லுவாங்க. the capital was captured at the end of the 1 year. அந்த இயருக்குள்ளாக பல பகுதிகளை ஜப்பான் கைப்பற்றியது. the Japanese army intellectual the biggest slaughter ever known in the history in Nanking. Civilians were killed
mass for the sport, and all females from children to old women were raped and many were torn and killed after being raped. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாரவே வரலாறு காணாத ஒரு கொலையாக கருதப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு பீப்புள்ஸு, சில்ட்ரன்ஸு, விமென்ஸு, ஃபீமேல்ஸ், மேல்ஸ்னு நிறைய என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வந்து பேர்ல் ஹார்பர் இன் 1941, அதாவது கடலில் வந்து நடக்கிற ஒரு வாரு. லிசன். ஆன் டிசம்பர் 1941 ஜப்பான் அட்டாக்டு அமெரிக்கன் நேவி இன்ஸ்டலேஷன் இன் பேர்ல் ஹார்பர். அந்த ஹார்பரில் வந்து அமெரிக்காவை எது அட்டாக் பண்ணுது? ஜப்பான் வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ ஜாப்பனீஸ் அக்ரிஷன் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா, அந்த இடத்துல அவங்களுடைய பவர் பாருங்கள். The Japanese had spectacular success in their plan to extend their empire throughout Southeast Asia. அந்த பகுதிகள் எல்லாம் ஜாப்பனீஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? ஆக்குபைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? தென் ஹாங்காங், சிங்கப்பூர், மலேயா, த டச் அண்ட் ஈஸ்ட் இந்தோனேஷியா சொல்லலாம், அண்ட் பர்மா, ஆல் ஃபெல் டு த ஜாப்பனீஸ். இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸுடைய ஆக்குபைட் பிளேசஸாக இருந்தது. இதனாலேயும் வந்து அங்கே வார்கள் தோன்றுவதற்கு ரீசனாக இருந்தது. த பேட்டில் ஆஃப் மிட்வே அண்ட் பேட்டில் ஆஃப் அதாவது கூடல் கேனல் இன் 1942, அதாவது நடு ராத்திரியில் வந்து அந்த கடலுக்குள்ளே வந்து இந்த வார் எப்படி நடந்தது பாருங்கள். த யூஎஸ் நேவி டிஃபீட்டட் த ஜாப்பனீஸ் நேவி இன் த பேட்டில் ஆஃப் மிட்வே, த டேர்ன் த டைட் இன் த ஃபேவர் ஆஃப் த அலைஸ். அலைஸுக்கு ஃபேவராக வந்து என்ன செய்யப்படுது? போரில் இறங்குறாங்க யூஎஸ். த பேட்டில் ஆஃப் கூடங் கேனல் இன் த சாலமன் ஐலாண்ட் வாஸ் எ கம்பைன் அஃபென்ஸ் இன்வால்விங் த ஆர்மி and the navy and lasted for several months. சில மாதங்களாகவே ஆர்மி, நேவி அப்படின்னு சாலமன் ஐலாண்டில் வந்து இந்த வார் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அந்த lasted for several months. Both were crushing defeated for the Japanese. After this, the American forces were able to retake the Philippines. Gradually the Japanese were thrown out the most of their conquered the territories. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கைப்பற்றின பகுதிகளை எல்லாம் என்ன செய்யப்பட்டது? திருப்பி கொடுக்கப்பட்டாங்க. In 1944 the combined British and Indian armies were able to push back the Japanese who attempt to invade the north east of India. அதாவது இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இன்வைட் பண்ண பகுதிகளையும் திருப்ப கொடுக்கப்பட்டது. தென் along with the Chinese they pushed the Japanese out of Burma and liberated Malaya and Singapore. அதாவது பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாம் ஜாப்பனீஸுடைய கண்ட்ரோலில் இருந்தது. யூஎஸ் வந்து தலையிட்டு இந்த பகுதிகளை எல்லாம் மீண்டும் அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டாங்க? ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு ஹீரோஷிமா அண்டு நாகசாகி, ஆகஸ்ட் 1945. இதனுடைய இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் 1945 நடந்த ஒரு டேஞ்சரஸான இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோஷிமா அண்டு நாகசாகின்னு பார்க்குறோம். லிசன். எஸ் ஏ டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட் using the latest scientific advances, the US developed an atomic bomb immensely more powerful than conventional explosive. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து பாருங்கள், அதாவது சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தது? தெரியாமல் ரகசியமாக ப்ரிப்பேர் பண்ணினது. The Japanese general refused to surrender and finally the US dropped an atomic bomb on Hiroshima. அது வந்து என்ன செய்யுது? அதாவது ஜப்பானோட பேசிகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. உடனே ஹீரோஷிமா மேலே என்ன பண்ணாங்க? அட்டாமிக் பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க. As the Japanese still refused to surrender, மறுபடியும் சரண்டர் பண்ண சொன்னதுக்கு அவங்க அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க? ரெஃப்யூஸ் பண்ணாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆனது? Another auto bomb was dropped on Nagasaki. Japan ultimately announced surrender on 15th August 1945.
எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் இம்மீடியட்டாக 1945 15th ஆகஸ்ட் என்ன பண்ணுச்சு, ஜாப்பனீஸ் சரண்டர் ஆனாங்க. ஆர் ஃபார்மலி சைன்டு 2 செப்டம்பர் 1940 பை பிரிங்கிங் அண்ட் எண்ட் டு வேர்ல்டு வார் 2. ஆனால் இதில் வந்து இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டு 1945 செப்டம்பரோட இந்த வாருக்கு ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம் எஃபெக்ட் ஆஃப் த வார். இந்த வார்னால் என்ன நடந்தது, அதாவது நியூ ஜியோ பொலிட்டிக்கல் பவர் அலிக்மெண்ட். வேர்ல்டு வார் 2 சேஞ்ச்டு த வேர்ல்டு இன் ஃபண்டமெண்டல் வேஸ். அதனுடைய வாருடைய அடிப்படையவே மாற்றி அமைச்சாங்க. த வேர்ல்டு வார் போலரைஸ்ட் இன்டு 2 மெயின் பிளாக்ஸ். லெட் த சுப்பீரியர் சூப்பர் பவர், ஒன் led by the United States America with a prominence the anti-communist ideology and other by Soviet Russia. Europe was divided into 2 parts. First one is a communist and another one is a non-communist. ஓகேவா. then next வந்து பார்த்தோம்னா அதாவது யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று வந்து பிரகடனப்படுத்தினாங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த ஆஃப்டர் மேத் ஆஃப் ஹாலோகாஸ்ட் த யுஎன்ஓ அண்ட் இட் சார்ட்டர் the pledged to promote universal respect for observance of the human rights and fundamental freedom for all without distinction to the race, sex, language and religion. இதுக்கெல்லாம் வந்து என்ன செய்யப்பட்டது, ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டது. த யூஎன் எஃபோர்ட்ஸ் டு ப்ரொடக்ட் human rights on a global basis result in the constitution of UN Commission of Human Rights, a committee considered under its occupation was chaired by the widow of President Franklin Roosevelt. The member of the commission included Charles Malik of Lebanon, B.C. Chance of Nationalist China, John Humphrey of Canada and Renaissance of France. இவங்க எல்லாமே இதில் எப்படி இருந்தாங்க, மெம்பர்ஷிப்பாக இருந்தாங்க ஹியூமன் ரைட்ஸில். த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். இதில் இவர்களுடைய பங்களிப்பு வந்து பெரிதாக இருந்தது. த யூனிவர்சல் டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் செட் ஃபோர்த் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் 30 ஆர்டிகல்ஸ். 30 ஆர்டிகல்ஸ் அடங்கிய ஒரு லாவே வந்து எதுக்கு இருந்தது, ஹியூமன் ரைட்ஸுக்கு கொடுக்கப்பட்டது. த யூஎன் அடாப்டட் திஸ் ஹிஸ்டாரிக் சார்ட்டர் ஆன் 10th December 1948. This day celebrated observe the globally human rights day. Compulsory ask one word question in 10th December 1948. 10th December 1948 இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஓவரால் ஹியூமன் ரைட்ஸ் தினமாக என்ன செய்யப்படுது, செலிப்ரேட் பண்ணாங்க இல்லைங்களா. The provisions of some 19 national constitutions since 1948 according to the Franklin and Roosevelt Institute in New York can be traced to this declaration. இது வந்து என்னது, நியூயார்க்கில் வந்து என்ன செய்யுது, அதனுடைய தலைமையகம் இருக்கிற மாதிரி ஒரு டெக்ளரேஷன் வந்து கொடுத்தாங்க. அடுத்தது பிரிட்டிஷ் ஆஃப் இஸ்ரேல், நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர், யுனைடெட் நேஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த சாப்டரில் அவ்வளோ ப்ரீஃபாக கொடுக்கல. இப்போ யுனைடெட் நேஷன் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஜென்ரல் அசம்பிளி அண்டு செக்யூரிட்டி கவுன்சில் இதெல்லாம் இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம். அதாவது யுனைடெட் நேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் லைக் எனி கவர்மெண்ட் த்ரோ த பிரின்சிபல் ஆர்கன் வித் சிமிலர் டு த லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஜுடிஷியரி. இந்த 3 விங்கும் தான் இம்பார்ட்டன்ஸாக இருந்தது. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த ஜென்ரல் அசம்பிளி இஸ் த பாடி இன் விச் ஈச் மெம்பர் ஸ்டேட் இஸ் ரெப்ரசன்டட். இட் மீன்ஸ் ஒன்ஸ் எ இயர் இஸ்யூ த இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் கவுன்சில் அண்ட் டிஸ்கஸ் த அசம்பிளி. வருஷத்துக்கு ஒரு முறை இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அசம்பிளியெல்லாம் கூட்டி அதை வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. த செக்ரட்டரி கவுன்சில் ஹாஸ் 15 மெம்பர்ஸ். அதில் மொத்தம் 15 நபர்கள் அடங்கியிருந்தது. த 5 கண்ட்ரிஸ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் சைனா ஆர் பர்மனெண்ட் மெம்பர்ஸ். இதில் வந்து இவங்களாம் பர்மனெண்ட் மெம்பர்ஸாக இருந்தாங்க. Then Russia, China are permanent members and there are 10 temporary members who are elected in rotation. 10 பேர் வந்து டெம்பரவரியாக அப்படியே ரொட்டேஷனில் வந்து வருவாங்க. ஓகேங்களா.
லிசன் சில்ட்ரன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். இப்போ ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில் இதில் இருக்கிற மெம்பர் அவங்களுடைய பணிகள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த மெயினாக வந்து த எக்ஸிக்யூட்டிவ் விங் ஆஃப் த யுனைடெட் நேஷன் இஸ் த யூஎன் செக்ரட்டரியேட். இட் இஸ் ஹெட்டட் பை த செக்ரட்டரி ஜெனரல், செக்ரட்டரி அசம்பிளி ஆன் ரீகமெண்டேஷன் ஆஃப் த செக்ரட்டரி கவுன்சில். தென் அடுத்தது த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஹெட் குவார்ட்டர்ஸ் இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ஸ் இன் ஹாலண்டில் இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அடுத்தது இதனுடைய உடைய டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா த எக்கனாமிக் அண்டு சோசியல் கவுன்சில்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து 5th ஆர்கன் ஆஃப் த யுனைடெட் நேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கோஆர்டினேட்டிங் ஆல் த எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஒர்க் ஆஃப் த யுனைடெட் நேஷன். த ரீஜனல் எக்கனாமிக் கமிஷன் ஃபங்க்ஷன் ஃபார் ரீஜனல் டெவலப்மெண்ட் அக்ராஸ் த வேரியஸ் ரீசன் ஆஃப் த வேர்ல்டு. உலகம் முழுவதும் நடக்கிற பல விஷயங்களும் இதில் வந்து என்ன செய்யுது, இன்வால்மெண்ட் ஆகி அதற்கான டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரித்து அந்தந்த பணிகளை வந்து மேற்கொள்கிறாங்க. லிசன் சில்ட்ரன், நான் இதுக்கு ரிலேட்டடான சில பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன். ஓகேங்களா. திஸ் பிக்சர் டினோட் எ பேட்டில் ஆஃப் EL Alamein 1942 நடந்த ஒரு மிகப்பெரிய வார். திஸ் பிக்சர் டினோட் எ பிரிட்டிஷ் ராயல் நேவி. திஸ் பிக்சர் டினோட் எ Pearl Harbor attack. This picture denote a Hurricanes Royal Air Force. This picture also Royal Air Force. This picture denote a surrender of German forces. Listen children, இப்போ இந்த லெசன் World War II ரிலேட்டடாக சில பிக்சர்ஸ் எல்லாம் விஷுவலாக பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து இப்போ லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். லிசன், அதாவது யூஎனில் வந்து பார்த்திங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த யூஎன்னு பார்க்குறோம். இது மெயினாக பாருங்கள், அசோசியேட்டட் ஆர்கனைசேஷன் டீல் வித் ஏரியாஸ் ஆஃப் த கிரிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் டு த வேர்ல்டு அட் லார்ஜ் லைக் ஃபுட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் அண்ட் கல்ச்சர். இந்த விஷயங்களை எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் FAO, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO. இந்த சிம்பிள் எல்லாம் இட்ஸ் அ வெரி மஸ்ட்டு. UNESCO and UN educational, scientific and cultural organization. They are also special organization funded voluntarily by members countries. இதெல்லாமே அவங்க வந்து வாலண்டியராகவே சில விஷயங்களில் இன்டர்ஃபை ஆவாங்க. The two best known among them are the UNICEF, அதாவது யுனைடெட் நேஷன் சில்ட்ரன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, which promote the child health and the welfare across the world. குழந்தைகளுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த UNDP, அதாவது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு த ஃபோக்கஸ் ஆன் த டெவலப்மெண்ட், பல நாடுகளினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸில் UNO வந்து செயல்படுது. ஓகேவா சில்ட்ரன், இந்த லெசனை நம்ம 2 செஷனாக பார்த்துருக்குறோம். கைண்ட்லி ரெக்வெஸ்ட்டு வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். கொஸ்டின் ஆன்சர் வந்து ரிலேட்டடாக அழகாக புரிஞ்சு படிங்க. டுடே கிளாஸ் இஸ் ஓவர். See you in the next class. Thank you.